ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உருவக்கேலி அப்படிங்கிறது என்னைக்குதான் ஓயும் அப்படின்னு தெரியலங்க. இண்டஸ்ட்ரியில மட்டும் கிடையாது, சாதாரண டே டு டே லைஃப்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த உடம்ப வச்சு கேலி பண்றதுங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கு. குண்டா இருக்கிறவங்கள பார்த்து குண்டன் சொல்றது, அதே மாதிரி ஒல்லியா இருந்தாலும் வந்து நோஞ்சான சொல்றது, கருப்பா இருக்கிறவங்கள பார்த்து கருவாயன் கருவாச்சின்னு லிட்ரலா அந்த வார்த்தையை வச்சே கேவலப்படுத்துறது. ஆனா என்னைக்குமே வந்து இந்த கலரா இருக்கிறவங்க, அதன் பிறகு இந்த கரெக்டா இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த இது அமையாது. ஏன்னா அவங்களுக்கு அப்படி இல்லைல்ல. அதனால அவங்க அதை வந்து பெருசா ஃபேஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா அதுவே எல்லாம் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா அதை வச்சு டீஸ் பண்றதுங்கிறது காலங்காலமா நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் எத்தனை தடவை தான் சொல்லி புரிய வைப்போம்? கருப்பு அப்படிங்கிறது ஒரு நிறம், அதுதான் நம்மளுடைய நிறம். ஆதி தமிழனுடைய நிறமே கருப்பு தான். அந்த நிறம் தான் நம்ம எல்லாருமே வரமா வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத இந்த மரமண்டைகளுக்கு எத்தனை முறைதான் சொல்லி சொல்லி புரிய வைப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. சரி, இப்ப யார வந்து எங்க கிண்டல் பண்ணாங்க அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். பாலிவுட்ல வருண் தவான் அண்ட் கீர்த்தி சுரேஷ் இவங்க நடிப்பில் வந்து கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் ஆக இருக்கிற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேபி ஜான். தமிழ்ல வந்து 2006 அட்லி இயக்கத்தில் தளபதி விஜய், சமந்தா, ஏமி ஜாக்சன் நடித்து வெளியான தெரி அந்த படத்தோடைய பாலிவுட் ரீமேக் தான் இந்த பேபி ஜான் படம். ஸோ இந்த படத்தை வந்து பாலிவுட்ல அட்லி இயக்கல, ப்ரொடியூசரா அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. படத்தை அவருடைய நண்பர் அண்ட் இயக்குனர் காலிஸ் இருக்காருல்ல, அவர் தான் அந்த படத்தை வந்து இயக்கி இருக்காரு. சரிங்களா? ஸோ 25th இந்த படம் ரிலீஸ் ஆக போது இதற்கான ப்ரொமோஷன்ல ஃபுல் ஸ்விங்கா வந்து அந்த ஒட்டுமொத்த டீமும் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி பாலிவுட்ல பறந்து பறந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொமோஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கே நல்லா தெரியும், பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் கபில் சர்மாவுடைய ஷோ வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஸோ காமெடி நைட்ஸ் வித் கபில் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சீசன் எல்லாமே வந்து ரொம்ப பிரபலம். ஸோ இங்க இருந்து பாலிவுட்ல வந்து கண்டிப்பா வந்து கலந்துக்கக்கூடிய ஒரு ஷோவா அந்த ஷோவை எடுத்துப்பாங்க. இதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன், அதன் பிறகு வந்த நிறைய படங்கள், சவுத்துல இருந்து போகக்கூடிய பல படங்கள் வந்து தன்னுடைய ப்ரொமோஷனுக்கான ஒரு முக்கியமான நிகழ்ச்சியா இந்த ஷோ வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலம் வாய்ந்த ஒரு ஷோ. ஸோ கபில் சர்மா அவரும் வந்து பாத்தீங்கன்னா பாலிவுட்ல தன்னுடைய நகைச்சுவை மூலமாக இந்த ஷோ மூலமாக அடைந்த புகழ் வந்து ரொம்பவே பெருசு. இதன் மூலமாக அவர் சினிமாலையும் வந்து நிறைய படங்கள் வந்து காமெடி படங்களும் வந்து நடிச்சிருக்கிறாரு. ஸோ அவருக்குன்னு ஒரு சர்டன் ஃபேன் பேஸை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த பேட்டர்ன்ல வந்து தமிழ்ல கூட விஜய் தொலைக்காட்சியில வந்து ஒரு ஷோ வந்து ட்ரை பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அது பெரிய அளவுல வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஸோ பட் இன்னமும் கபில் சர்மாவோட இந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு தான் பேபி ஜான் டீம் வந்து ப்ரொமோஷனுக்காக போயிருக்காங்க. வருண் தவான், அட்லி இப்படி சொல்லிட்டு என்டையர் டீமும் வந்து ப்ரொமோஷனுக்கு போயிருக்காங்க. அந்த ஷோல தான் வந்து பாத்தீங்கன்னா கபில் சர்மா ஒரு இடத்துல அட்லி நீங்க வந்து நிறைய பேரை மீட் பண்ண போறப்ப உங்களை எங்கன்னு எல்லாரும் தேடி இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி ஃபன்னா ஹிஹி அப்படின்னே சொல்லி கேட்டுட்டாரு. அப்ப அட்லிக்கு தெரிஞ்சிடுச்சு, அவர் வந்து நம்ம கலரை வச்சுதான் சொல்றாரு. ஏன்னா கண்ணங்கரேன்னு நம்ம இருக்கிறதுனால, நானும் கருப்பா இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ நம்ம கருப்பா இருக்கிறதுனால நம்ம இருக்கிற இடமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் கலாய்க்கிறாரு அப்படிங்கிறது அட்லி ரொம்ப கிளவரா கேட்ச் பண்ணிட்டாரு. அடுத்த நிமிஷம் அவர் கொடுத்த ரிப்ளை வந்து பாத்தீங்கன்னா அதுதான் ரொம்ப ஆசமா இன்னைக்கு சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. எனக்கு வந்து ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் தான் என்னோட படத்தோட ப்ரொடியூசர். நான் ராஜாராணி படத்தோட கதையை வந்து அவர்கிட்ட சொல்ல போனப்ப என் கதை நல்லா இருக்கான்னு தான் பார்த்தாரே தவிர நான் எங்க இருக்கேன் அப்படிங்கறத அவர் தேடவே இல்லை. ஸோ ஒவ்வொருத்தருமே சரி, தன்னுடைய திறமை என்ன அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஆட்கள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. அதனாலதான் நானும் சக்சஸ் பண்ணி வந்துட்டேன். அவங்களுடைய உருவம் எப்படி இருக்கு அப்படிங்கறத என்னைக்குமே வந்து பார்க்காதீங்க, அவங்க என்ன விஷயத்த வச்சிருக்காங்க, அவங்களுடைய டேலண்ட் என்ன, அதை எப்படி வந்து எக்ஸிபிட் பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளோல வந்து ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சோசியல் மீடியால செம்ம வைரலா வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ பாலிவுட் வரைக்கும் போய் அசிங்கப்படுத்துற மாதிரி அட்லியை வந்து கலர் கம்மியா இருக்க, அதனால நீ இருட்டுல தெரிய மாட்ட அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே பொங்கி எழுந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் அந்த என்டையர் எபிசோட்ல இன்னும் 2-3 விஷயங்கள் வந்து நோட் பண்ணேன் அந்த ஷோலயே. ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அட்லியோடைய ஒரு ஸ்பீச் வந்து இவ்வளவு மெச்சூர்டா இவ்வளவு மோட்டிவேஷனலா வந்து அமையும் அப்படிங்கறத நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபால்ஸ் ஹோப் அப்படிங்கறத கொடுக்கவே கொடுக்காதீங்க, அதுக்கு வந்து நீங்க சும்மா இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியை வந்து சொன்னாரு. ஸோ ஒரு பிச்சைக்காரன் வெளியில நின்றுட்டு இருக்கிறான், ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போறாரு. அதன் பிறகு வந்து உனக்கு நான் பிளாங்கெட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் கொடுத்துட்டு உள்ள போயிடுறாரு. ஒரு பெரிய பிரபலம், சரிங்களா? உள்ள போயிட்டு அவர் மறந்துட்டாரு அவருடைய ஒர்க், அந்த மாதிரி விஷயங்களை மறந்துட்டாரு. நெக்ஸ்ட் டே வந்து காலையில அவருக்கு ஞாபகம் வந்து வெளியில வந்து பார்த்தா, வெளியில வந்து யாருக்கு பிளாங்கெட் தர்றேன்னு சொன்னாரோ அவன் குளிர்ல விரைச்சு செத்து போயிட்டான். சோ ஒண்ணு நீ குடுக்காம வந்து கண்டுக்காம போயிருந்தா அவன் எப்பவும் போல அவனோட லைஃப வந்து ரீட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். ஆனா பிளாங்கெட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அந்த இடத்துல நின்னுகிட்டே இருந்தான் பாத்தீங்களா,
அந்த இதுலயே வந்து குளிர்ல வரைச்சு செத்து போயிட்டான். சோ என்னைக்குமே உங்களால முடியும்னா பண்ணுங்க, இல்லைன்னா ஃபால்ஸ் ஹோப் மட்டும் கொடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப அழகா ஒரு ஸ்டோரி வழியா சொன்னாரு. அப்பதான் அட்லியோடைய அந்த ஸ்பீச் வந்து எவ்வளவு மெச்சூர்டா இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. அதுக்கு பின்னாடி வந்து நிறைய வலிகளும் வேதனைகளும் நிறைஞ்சு இருக்கிறதா தான் நான் வந்து பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு பாலிவுட்ல கபில் சர்மா வந்து கிண்டல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி எழுந்து ஸ்டேட்டஸ் போட்டு பதிவுகள் போட்டு அட்லிக்கு ஆதரவாக போராடி கொண்டிருக்கும் திடீர் போராளிகள் அத்தனை பேர்ல பல பேரு அட்லி இங்க படங்கள் கொடுத்தப்ப அவருடைய படத்தை விமர்சனம் பண்றதை தாண்டி அட்லியுடைய உருவத்தை விமர்சனம் பண்ணவங்க தான் அதிகம். அதுலயும் பர்டிகுலரா அவருடைய திருமணத்தின் போது வந்து அட்லி அளவிற்கு யாரையாவது ட்ரால் பண்ணிருக்காங்கன்னா கிடையவே கிடையாது. இவனுக்கு எப்படி ஒரு பொண்ணா, இந்த கருவாயனுக்கு இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையான கமெண்ட்கள் நிறைய பார்த்தேன். பிரியா அட்லி அவங்களுடைய அந்த 2 பேரோட சேர்ந்து இருக்கிற மாதிரி பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்றப்பெல்லாம் வைத்தறிச்சல கொட்டி 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 கமெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதாவது நானும் அவருடைய திரைப்படங்களுடைய எடுத்த விதங்கள்ல நிறைய இடங்கள்ல விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். விமர்சனத்தின் போது விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். ஏன் சார் அந்த சீன் அப்படியே ரீக்ரியேட் பண்ணிருக்கிறீங்க, இந்த இடங்கள்ல வந்து இப்படி பண்ணிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனலா கிரிட்டிக் பண்றதுல நீங்கள் எந்த தவறும் கிடையாது. ஆனா பர்சனலா எடுத்துக்கிட்டு அதெல்லாம் வைத்தறிச்சலுடைய வெளிப்பாடா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவருக்கு அப்படிப்பட்ட பொண்ணு அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத யாராலையும் தாங்கிக்க முடியாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா போட்டு பொழந்து எடுத்தாங்க. ஒரு கட்டத்தின் மேலு படத்தின் மீது வைக்கக்கூடிய எந்த விமர்சனத்தையும் அட்லி வந்து பெருசா கண்டுக்கல. அவருடைய growth பாத்தீங்களா, இங்க இங்க அவரை பத்தி பேச பேச அவருடைய கிராஃப் வந்து வேற லெவல்ல அப்படியே போய் பாலிவுட்டுக்கு போறாரு. ஷாருக் கானை வச்சு படம் எடுக்கிறாரு. ஹையஸ்ட் ரெக்கார்டு பாலிவுட்ல இன்னைக்கு ஜவான் படம். சோ அடுத்து அட்லியோடைய டேட்டு கிடைக்காதா, எப்படியாவது அவர் வந்து நமக்கு ஒரு கதையை வந்து பண்ணிட மாட்டாரா, டைரக்ட் பண்ணிட மாட்டாரான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஹீரோக்கள் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. அந்த நேரத்துலதான் இப்படி இவர் பத்தின விஷயங்களை வந்து வைத்தறிச்சல் மூலமாக இந்த நெட்டிசன்கள் கொட்டி கொண்டே இருக்கிறார்கள். இதையும் வந்து பெருசா மனசுல எடுத்துக்கிறது கிடையாது. அட்லி மட்டும்தான் இப்படி கலரு கேலிக்கு வந்து ஆளாகிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் போன மாசம் நீங்க நல்லா நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு விக்கிரவாண்டியில வந்து வெற்றிகரமா நடந்து முடிச்சது. அந்த மாநாட்டை ஹோஸ்ட் பண்ண ஹோஸ்ட எப்படி ரோஸ்ட் பண்ணாங்க, எதுக்கு, குரல் அப்படிங்கிறது 2வது விஷயங்க. அவருடைய கீச்சு குரல் அப்படிங்கிறத முன் வச்சு நிறைய பேர் பதிவு போட்டிருந்தாங்க. அவங்களுடைய அந்த நிறத்திற்காக தான் ஃபர்ஸ்ட் அவங்க ட்ரால் பண்ணப்பட்டாங்க. இதுவே அந்த இடத்துல வந்து நல்ல அழகா கலரா ஒரு பொண்ணு இருந்திருந்தாங்க அப்படின்னா எதை பத்தியுமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் அதே கலரா இருந்து குரல் வந்து எப்படியோ வந்து முன்னுக்கு பின் முரணா இருக்கக்கூடிய பிக் பாஸ் சௌந்தர்யாவை இன்னைக்கு ஒட்டுமொத்த பேர் கொண்டாடுறது கிடையாதா? அதே இடத்துல சௌந்தர்யம் இல்லாம வந்து ஒரு மஞ்சரியை வச்சு பாருங்களேன். நீங்க அவங்க வந்து குரல் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்றாங்க, மஞ்சரியை செலிப்ரேட் பண்ணிடுவீங்களா? பண்ண மாட்டீங்க. ஏன் தெரியுமா? இவங்க கலரா இருக்காங்க. அவங்க வந்து நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு கலர் இல்ல. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயுமே பாகுபாடு பார்க்கக்கூடிய ஆட்கள் தான் அட்லிக்கு இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பாக்குறப்பதான் இன்னும் வந்து காமெடியா இருக்கு. இன்னொரு ஜென்ரலான கேள்வி கேட்கிறேன். பொண்ணு பாக்குறதுக்கு வந்து நீங்க ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறீங்கல்ல, அப்ப எத்தனை பேரு நிறம் அப்படிங்கிற இடத்துல நோ அப்ஜெக்ஷன் எழுதுறீங்க? எந்த நிறமாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு எத்தனை பேர் எழுதி கொடுக்குறீங்க? 90s கிட்ஸ் வேணா சொல்லுவான் பொண்ணுன்னு கிடைச்சா ஒண்ணு போதும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சியா இருக்கட்டும், மற்ற எல்லாருமே வந்து வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க பெத்தவங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் வைக்கக்கூடிய டிமாண்ட் வந்து பொண்ணு அழகா இருக்கணும், கலரா இருக்கணும். ஆனா திருப்பி வந்து அதே பொண்ணு வந்து இந்த பையன் வந்து படிச்சு பெரிய வேலையில இருக்கணும், லட்சமா சம்பாதிச்சுக்கணும், வெல் செட்டில்டா இருக்கணும் அப்படின்னு டிமாண்ட் வச்சாங்கன்னா நெட்டில் வச்சு கழுவி ஊத்தி எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா இவங்க வச்சிருப்பாங்க பொண்ணு அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து யாருமே வந்து பெருசா பேசுறது கிடையாது. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மலையாள பெண்கள் குறித்து வந்து இந்த சோசியல் மீடியால போடக்கூடிய பதிவுகள் வந்து நான் நிறைய கடந்து வந்திருக்கிறேன். இந்த உலகத்தின் பேரழகிகள் வந்து இந்த மலையாள பெண்கள் அப்படிங்கிறத நிறைய தமிழ் நண்பர்கள் அதே ஆண்கள் வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நான் நிறைய கமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தேன். எந்த பொண்ணும் அழகோ அழகு குறைச்சலோ அப்படிங்கறதெல்லாம் நான் அதுக்கெல்லாம் அந்த கருத்துக்கே வரலைங்க. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் கலரா இருந்தா அது வந்து மிகப்பெரிய அழகு அப்படிங்கிறத டிஃபால்ட்டாவே நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஏன் அந்த பிம்பத்துல இருந்து வெளியில வரவே மாற்றாங்க அப்படின்னு தெரியல. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பெண்களை வந்து ஓணம் டைம்ல வந்து சாரி கட்டி யாராவது போட்டோ போட்டாங்கன்னா அப்படியே அந்த பிக்சர் இப்படி வச்சு இது உனக்கு தேவையா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் தெரியுமா? நமக்கு அந்த கலருக்கு வந்து நீ இந்த புடவை கட்டக்கூடாது அப்படிங்கறத அவங்களே டிசைட் பண்ணிடுவாங்க. அவங்க நல்ல கலரா இருக்காங்க, அதுங்களுக்கு தான் அது செட் ஆகும் அப்படிங்கறது இவங்க முன்கூட்டியே ஜட்ஜ் பண்ணி வச்சிருவாங்க. அதனாலதான் இந்த ஓணம் டைம்ல ஆசைப்பட்டு அந்த ஒயிட் சாரி வித் பார்டர் இருக்கக்கூடிய புடவையை கட்டுறதுக்கே வந்து பல பேர் வந்து கூச்சிப்படுறாங்க. இருந்தாலும் கூசாம எடுத்து வீடியோ போட்டாலும் மச்சு வந்து கழுவி ஊத்தி விட்டுறாங்க. சோ அழகு அப்படிங்கிறது நிறம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறத
மீண்டும் மீண்டும் நம்பிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த மக்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் தான் இன்னைக்கு அட்லிக்கு வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கறத பார்த்து பயங்கரமா பொங்கி எழுந்துட்டு வர்றாங்க. இதுக்கு முன்னாடி பாலிவுட்ல இந்த மாதிரியான சம்பவம் நிறைய நடந்திருக்கு. தனுஷ் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல வந்து ஒரு வெப் சீரிஸ்ல வந்து அவருடைய கலரை வந்து கிண்டல் பண்ற மாதிரி சீனே வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேத்து நடக்கிறது கிடையாது. என்னைக்கு மனுஷன் வந்து நிறங்கள் வகையா வந்து தன்னை வந்து வேறுபடுத்தி பார்க்க ஆரம்பிச்சானோ, லாங்குவேஜ் வாரியா தன்னை வந்து பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சானோ, சாதி வாரியா தன்னை வந்து பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சானோ, அன்னைக்குல இருந்து இப்ப வரைக்கும் ஓயாத ஒரு பஞ்சாயத்தாவும் பிரச்சனையாவும் இருக்கு. சரி, ஓகே, அட்லிய சொல்றோம், நம்ம வந்து இன்னும் தனுஷ சொல்றோம், அப்புறம் ஆங்கரை சொல்றோம். நான் இப்ப வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய இந்த நிறத்துக்காக நான் ட்ரால்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். பெரிய பெரிய சேனல்கள்ல நான் இன்டர்வியூக்கு போய் ஒவ்வொரு முறையும் என்னுடைய நிறத்தினால் நான் ரிஜெக்ட் பண்ணப்பட்டே இருக்கேன். நானும் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. என்னால வந்து இன்டர்வியூக்கு வந்து ஒரு கண் துடைப்புக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் டெஸ்ட் கூட எடுக்கல. ஒரு பெரிய எஃப்எம் சேனல். ஏன் தெரியுமா? நல்லா என்னை விட அழகா கலரா சூப்பரா அந்த ஒரு பொண்ணை வந்து அப்படியே வாய்ஸ் டெஸ்ட் எடுத்துட்டு அனுப்பி விட்டாங்க. என்கிட்ட வெறும் ரெஸ்யூம் மட்டும் வாங்கி வச்சுட்டு கிளம்புங்க, கூப்பிடுவோம் நாங்களே அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ மீண்டும் மீண்டும் பெரிய பெரிய சேனல்கள் பக்கமெல்லாம் ஏறி ஏறி போய் என்னுடைய நிறத்தினால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு ஒரு கட்டத்திற்கு மேல எப்பா டே இந்த கலரை வச்சு யார் வந்து நான் பேசுறத பாக்குறாங்களோ அதுவே நான் பண்ணிக்கிறேன், எனக்கு நானே ஓனரா இருந்துக்கிறேன், எனக்கு நானே முதலாளியா இருந்துக்கிறேன் அப்படின்னு வெறுத்து போய் எடுத்த முடிவு தான் இந்த யூடியூப் சேனல். இதற்கு பிறகு வந்து போராட முடியாது, இவங்க கிட்ட வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய சூழலுக்கு வந்து நான் ஆளாகி அதன் பிறகு எடுக்கப்பட்ட முடிவு தான் இன்னைக்கு நானே ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணிட்டு கஷ்டமோ நஷ்டமோ இன்னும் முட்டி மோதி பாத்திரலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துதான் முயற்சி பண்ணி ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் எனக்கு உண்மையிலேயே ரசிகர்கள் நிறைய பேர், நண்பர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆதரவை கொடுக்குறீங்க. நிறைய பேர் என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீங்க ஏன் வந்து ரொம்ப பாசிட்டிவா மட்டுமே பேசிட்டு இருக்கிறீங்க, நிறைய இடங்கள்ல அடிச்சு துவம்சம் பண்ணா மட்டும்தானே உங்களுக்கு வந்து சேனலோட வியூஸும் வருவாங்க, சப்ஸ்கிரைபர்ஸும் வருவாங்க. கண்டிப்பாங்க, அதை செய்யறதுக்கு தான் ஒட்டுமொத்த நாடே காத்துக்கிட்டு இருக்கு. அதை செய்யறதுக்கு ஏங்க நான் வரணும்? நல்லதை பேசுறதுக்கு தாங்க இங்க ஆள் ரொம்ப ரொம்ப குறைச்சலா இருக்கிறாங்க, ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த விஷயம் தப்புங்க, இந்த மாதிரி மென்டாலிட்டியில இருக்காதீங்க, இந்த ஆட்டிடியூடே தப்புங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு, நல்லதை சொல்றதுக்கு இங்க ரொம்ப ரொம்ப ஆட்கள் குறைவா இருக்காங்க. அப்படி குறைவாக பேசி பாசிட்டிவா பேசி எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வியூஸ் போகும், ரொம்ப ரொம்ப கம்மியா தான் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுனா பரவாயில்ல, ஏறிட்டு போகுது, எப்போ ஏறுதோ ஏறிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லாம் தயாராயிட்டு தான் நான் ஆரம்பிக்கவே செஞ்சிருக்கேன். அதனால வந்து எந்த நிலையிலும் வந்து ஒரு வியூஸ் வேணும், ஒரு இது வேணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த உடனே வந்து அவங்க அப்படி இவங்க இப்படி இவங்க இப்படி அப்படிங்கிற மாதிரி கேவலமான பேச்சு என்கிட்ட வராது. என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ஒரு ரெக்வஸ்டாவே, நீ இந்த ஒரு பாதையை சூஸ் பண்ணி போன அப்படின்னா தேற மாட்ட, பொழைக்க மாட்ட, முன்னேறவே மாட்ட அப்படின்னு. பரவாயில்ல, இந்த ஸ்பீடுல போய் என்னோட முன்னேற்றம் எப்படி இருக்கோ அதை ஏத்துக்கிறதுக்கு நான் மனசளவுல தயாரா இருக்கேன். சோ இன்னைக்கு அட்லிக்கு நடந்தது அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு டைம் பாஸோ இல்ல வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியில வந்து அப்படியே நடந்ததோ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காம தயவு செய்து இதன் பிறகாவது, நான் மத்த எல்லாரையும் திருத்துறதெல்லாம் வந்து நம்ம வேலை கிடையாது, சொல்றதும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் மனசாட்சியோடு இருக்கக்கூடிய சிலர் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, மற்றவர்களே அவர்களுடைய உருவ அமைப்பை வைத்து கிண்டல் பண்றதையும் கேலி பண்றதையும் தயவு செய்து நிப்பாட்டுங்க. உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்க வந்து ஒருத்தரை வந்து உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணாங்கன்னா உடனே சொல்லுங்க, தப்பு பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது அப்படிங்கிறத சொல்லி 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 கொடுங்க. மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்த வந்து நீங்க சொல்லி சொல்லி கொடுக்குறப்போ ஒரு கட்டத்துல வந்து அது தவறு அப்படிங்கிறது சின்ன குழந்தைகளுக்கு கூட புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ சின்ன குழந்தைகளுக்கு கூட 10 தடவை சொன்னா புரிஞ்சுப்பாங்க, ஆனா அந்த பெரிய குழந்தைகளுக்கு எத்தனை தடவை சொல்லி தான் புரிய வைக்கிறது அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் கபில் சர்மா உங்களுடைய நகைச்சுவைக்காக நீங்க அப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருந்தாலும் நீங்கள் அட்லி அவ்வாறு வந்து பேசியது, அவ்வாறு வந்து காமெடி என்ற பெயரில் வந்து உருவக்கேலி செய்தது கண்டிக்கத்தக்கது. தயவு செய்து இனிமே எந்த பேருக்கும் செஞ்சிடாதீங்க. கருப்பா இருக்காங்க, சிகப்பா இருக்காங்க, குட்டையா இருக்காங்க, நெட்டையா இருக்காங்க, எப்படி வேணா இருக்கட்டும், தயவு செய்து இனிமேல் எந்த உங்களுடைய ஷோலையும் வந்து அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த காமெடிக்காக பயன்படுத்தவே பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இன்னைக்கு இந்த எபிசோட நான் நிறைவு செய்றேன். மீண்டும் உங்களை ஆர்ஜே ரோகிணி டாக்ஸில் சந்திக்கும் வரை நன்றி. மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.